ஹலோ டெகீஸ், என்னடா வருஷத்தோட எண்டுக்கு வந்துருச்சு. ஆஃப்லைனில் பார்த்தோம்னா விவோ ஓப்போ பெருசாக ஒரு காம்படிட்டர் மாதிரியான எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இல்லையே. பொதுவாக விவோலையாவது ஒய் சீரிஸில் ஏதாவது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கணுமே நேரம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் காணும். பட் இப்போ சைனாவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இந்தியாவில் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அதோட ஸ்பெக் ஷீட் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். சைனாவில் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா விவோவோட y78t அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அங்கே லான்ச் பண்ணிக்கக்கூடிய ப்ரைஸே டாப் அண்ட் வேரியண்ட்டே 17,000 ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக் ரொம்ப மினிமலாக டீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. தென் இது இந்தியாவுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதுவும் இந்த 15ல் ஸ்டார்ட் பண்ணி 20K இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மோஸ்ட் இது லான்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதுவும் ஆஃப்லைன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி. ஆன்லைனில் ஆல்ரெடி மாடல்ஸ் இருக்குது, பட் ஆஃப்லைனை பேஸ் பண்ணி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்கும். தென் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரலாம், எப்போ வரலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. தென் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விடுங்க. விவோவோட இந்த y78t ஆக்சுவலாக பேர் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. பட் ஓகே, அப்படியே ஒரு மாதிரி செட் பண்ணிட்டோம். தென் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இதோட லுக் பேட்டர்ன் அப்படின்னா நமக்கு விவோட V29 அப்படியே ரிப்ளிகா பண்ணுறாங்க. 3 கலர்ஸ் இருக்க போது, பிளாக், ஒயிட், அது போக ஒரு மாதிரி க்ரீனிஷான ஒரு கலர். இந்த மாதிரி 3 கலரில் இந்த ஃபோன் இருக்க போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் லீக்ட் இமேஜ், அந்த அஃபிஷியல் இமேஜ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் பேக் கவுடாக இருக்க போது, ஃப்ரண்ட்டில் ஃப்ளாட் டிஸ்பிளேஸ், கவு டிஸ்பிளேஸ் இல்லை ஃப்ளாட் டிஸ்பிளேஸ் இருக்க போது அப்படிங்கிறத அந்த லுக் ஃபோட்டோஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடிஞ்சது. இங்கே டிஸ்பிளேவோட பிளாட் அப்படின்னு பார்த்தோம்னா 6.64 இன்ச் இருக்கக்கூடிய LCD பேனல் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. தென் இந்த LCD பேனல் பார்த்தோம் அப்படின்னா 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் 1000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீனாக இருக்க போது. மெயினாக ரொம்ப பயந்தது என்னன்னா இது HD+ ஸ்க்ரீனாக கொடுத்துருவாங்களோ அப்படின்னா, பட் அப்படி இல்லாமல் ஃபுல் HD+ டிஸ்பிளேவாக எடுத்துகிட்டு வராங்க. மோஸ்ட் இதில் அமலட் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் குறை, மற்றபடி எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்குது. ஏன்னா விவோ ஆஃப்லைனில் இந்த அளவுக்கு கொடுக்குறதே பெருசுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆன்லைனில் கொடுக்குற அளவுக்கு ஆஃப்லைன் பேஸ் பண்ணி அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. தென் இது ஒரு டீசெண்டான டிஸ்பிளேவாக இருக்க போது அண்டர் 20Kல விவோவை சூஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி செக்மெண்ட்ஸ்னு வரும்போது இங்கே ஒரு 5000 mAh கண்டிப்பாக இருக்க போது. அது போக ஒரு 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். இது காமனாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த 44 வாட்ஸுங்கிறது ஒரே மாதிரி இப்போ சாம்சங் மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. சாம்சங் 25 வாட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ சரி, இவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு 15,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகி நான் 25,000 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸே 44 வாட்ஸை தூக்கி டப்பு டப்புன்னு கொடுத்துட்றாங்க. தென் இங்கேயுமே அதே ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி பேக்கப் ரொம்ப டீசெண்டாக இருக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இங்கே கேமராஸ் அப்படிங்கிற பார்ட்டுக்கு வரும்போது கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பிரைமரியாக ஒரு 50 மெகாபிக்சலும் அண்ட் செகண்டரியாக ஒரு 2 மெகாபிக்சல் சென்சார். ஆக்சுவலாக ஒரு டைமில் 3 சென்சார்ஸ் கொடுத்து தேவையில்லாமல் பிளாட்ஸை போட்டு நிறச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ சிம்பிளாக 2 கேமராஸ் கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது. பட் இந்த அல்ட்ரா வைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுது. அது 20Kவாக இருந்தாலும் 25Kவாக இருந்தாலும் அந்த அல்ட்ரா வைடை எடுக்கிறதா ரொம்ப கடுவாக. குறைஞ்சபட்சத்துக்கு ஒரு 5 மெகாபிக்சல் பேருக்காவது ஒன்று கொடுத்து தொலைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தென் அந்த 2 மெகாபிக்சல் வச்சு என்ன பண்ண போகிறதுனே எனக்கு தெரியல. அது பொக்கே மோட்ஸ்க்கோ போர்ட்ரேட்டுக்கும் தான் யூஸ் ஆகுது. அதுக்கு பதிலாக ஒரு 5 மெகாபிக்சல், அதுக்கு குறைஞ்சபட்சம் அந்த அல்ட்ரா வைடை கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன குறைஞ்சி போயிருதுன்னு எனக்கும் தெரியல. பட் எதுலையுமே கொடுக்கறதில்ல. 25K செக்மெண்ட் வரைக்கும் போனாலும் அதுதான் குறையாத வருது. பைட் பிரைமரியாக இருக்கக்கூடிய அந்த சென்சார் பொறுத்த வரைக்கும் 1080 மோஸ்ட் ஆஃப் வியூஸ் நமக்கு வீடியோஸ் எடுத்துக்க முடியும் 30 FPSல. ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்குமே நமக்கு பெட்டர் வைஸ் பண்ணுவாங்க. நைட் ஃபோட்டோகிராஃபிஸ், பொக்கே மோட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு வழக்கமாக தெரிஞ்சது தான். அது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. செல்ஃபீஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலாக எதிர்பார்க்கல 8 மெகாபிக்சல் செல்ஃபி கொடுத்துருக்காங்க சைனாவை பொறுத்த வரைக்கும். இதுவுமே ஒரு காரணம். ஏன்னா இவங்க ரொம்ப அண்டர் 15Kல ப்ரைஸ் செட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்ப்பாங்க. அதை இங்கேயுமே பண்ணியிருக்காங்க. தென் ஒரு 8 மெகாபிக்சல் அப்படிங்கிறதும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வரும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருக்க பாசிபிள் இருக்குது. ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது 8 மெகாபிக்சல்ங்கிறது. தென் அதுக்கு இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஏதாவது படி டிங்கரிங் பார்த்து ஒரு 16 மெகாபிக்சலாவோ இல்லை ஒரு 13 மெகாபிக்சலாவோ, 13 வரமாது, 16 மெகாபிக்சலாக வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. கொஞ்சம் ப்ரைஸ் ஹைக்காக வச்சு அதை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு பர்ஃபார்மன்ஸ் மோஸ்ட் இதாங்க எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான வியூவிங் கொண்டு வந்தது. ஏன்னா இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 6th Gen ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இருக்குது. ரீசெண்டாக அவங்களோட Y200 ரிவ்யூ பண்ணி இதை நானுமே ஆக்சுவலாக Y100ஓட அதை கம்பேர் பண்ணியே போட்டிருந்தேன். அதில் 4th Gen ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபோன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது 100 மடங்கு மேலேன்னு சொல்லுவேன். ஏன்னா 6th Gen ஃபஸ்ட் ஜென்ரேஷனுங்கிறது இன்னொரு அப்கிரேடடு கிட்டத்தட்ட 695 ஈக்குவல் பண்ணும். ஒரு மிட் லெவல் பர்ஃபார்மராகவுமே ஸ்னாப்ட்ராகன் 6th Gen ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு நல்ல ரிவ்யூவாக தான் நிறைய பேர் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மிட் ரேஞ்சுக்கு அந்த மாதிரி கேமிங் ப்ராசராகவும் கன்சிடர் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசர் தான் இந்த 6th Gen ஃபஸ்ட் ஜென்ரேஷன். மோஸ்ட் இந்த ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த விவோட y78t பொறுத்த வரைக்கும். இதுவுமே மோஸ்ட் ஒரு காரணமாக இருந்தது. இது ஆஃப்லைனுக்கு வரும், அடுத்து ஒரு ட்ரெண்ட் செட்டப்பராக இருக்க பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி.
பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எதுவும் குறைக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா சிப்பெல்லாம் பெருசாக மாற்ற மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபோனை பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் அண்டு ரேம் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது 12 256 GB அண்ட் 128 அண்ட் 8256னு 3 வேரியன்ட் வந்து சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. மினிமம் வேரியண்ட்டே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அங்கே ஒரு 16,000 17,000 அப்படி செட் பண்ணி கொண்டு வராங்க. ஒரு 21,000 ரூபாய்க்குள்ள அந்த ஒரு ப்ரைஸிங்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை செட் பண்ணுறாங்க. மோஸ்ட் இந்தியாவுக்கு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 8,128 வரலாம் அண்ட் 8,256 ஆர் அதான் மோஸ்ட் அதான் பாசிபிலிட்டிஸ். ஏன்னா அதுக்கு மேலே வந்தோம்னா இவங்களோட விவோ Y200க்கு செட் ஆகாது. இந்த ஒரு செக்மெண்ட்குள்ளே இது வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னாலும் நான் முதலே சொன்ன மாதிரி 15,000 20,000 ரூபாய்க்குள்ள இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கு மோஸ்ட் பாசிபிலிட்டி. அதுவும் ஆஃப்லைனை பேஸ் பண்ணி வரதுக்கு வாய்ப்பு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஆன்லைனில் ஏற்கனவே நிறைய மாடல்ஸ் இருக்குது. விவோட T2 ப்ரோ அண்டு இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆஃப்லைன் அப்படிங்கிறதான் வந்து கான்செப்ட்டு. நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கும் காரணம் தான். இது ஆஃப்லைனில் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். லான்ச் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இது அக்டோபர் இப்போ நம்ம போயிட்டுருக்கு. அக்டோபர் லான்ச் ஆக வாய்ப்பு இல்லை. நவம்பர் ஆர் டிசம்பரில் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்தியா சைடில். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பேரை மாற்றி வேறு ஏதாவது ஒரு சீரீஸாக கூட திரும்ப வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஒய் இல்லாமல் T சீரீஸ்லேயே அடுத்த ஜென்ரேஷன் ஃபோன்ஸாக கூட திரும்ப 24ல் கூட அதை லான்ச் பண்ண பாசிபிள் அதிகம். ஏன்னா ஸ்பெக்கெல்லாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 6th and 1st ஜென்ரேஷனை விவோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வச்சு இன்னும் 2-3 ஃபோன்ஸ்லாம் கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு ஆரம்பமாக கூட அதை யூஸ் பண்ணலாம். தென் பாப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விடுங்க.